என் எதிரே அமர்ந்திருக்கிற தமிழ் தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். கேமரா இப்படி வந்து இப்படி வந்து நீங்கள் பேசும்போது நான் தண்ணி குடித்ததுக்கு சொன்னீங்க. இப்போ நான் பேசும்போது பலகாரம்லாம் கொடுக்குறாங்க. பலகாரம் நடுவர் அவர்களே, பிரியாணியும் வரும். ஆனால் அவர் செய்வோம், அதனால நான் சாப்பிடலையா. நீங்கள் வாங்க. நல்லதுயா. என் மன உணர்வுகளை புரிந்து கொண்ட நடுவர் அவர்களை வணங்குகிறேன். அவரு நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் என்ன பண்றது? நீங்க பேசாம இருந்துக்கலாம். 1.5 பாட்டில் தண்ணியை குடிச்சு வயிறு நிரப்பிட்டீங்க. ஐயா இருக்கியா? வாங்க. இருட்டியா? யாரையும் நான் வர வரைக்கும் சாப்பிட விட்டுறாதீங்க. நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நடுவர் வேலையாங்காதீங்க. நடுவருக்கு இது பாருங்க என்னென்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு. வேற ஒன்றும் இல்லையா. நான் மேடைக்கு வந்ததிலிருந்து 5 முறை தண்ணீர் குடித்தேன். ஆமா, பதட்டத்தால் அல்ல, வைகை மீது வைத்த பாசத்தால். நடுவர் அவர்களே, புத்தக திருவிழா என்கிற இந்த அறிவு திருவிழாவுக்கும் மதுரைக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. என் பார்வையில் சொல்கிறேன், புத்தகத்துக்கும் நடுவர் அவர்களுக்கும் இடையே ஒரு ஞான சம்பந்தம் உண்டு. புத்தகத்துக்கும் நடுவர் ஐயாவுக்கும் இடையே ஞான சம்பந்தம் உண்டு. தமிழ் இனத்தின் காலடி கீழடி. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் கீழடியின் காலடியிலேயே இருக்கிறீர்கள். உங்கள் திருவடிகளை நான் நெஞ்சார வணங்குகிறேன். இலக்கியம் அது வைகை தண்ணி குடிச்சிருக்காருல, பேச்சு எப்படி வருது பாருங்க. நீங்க விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கூட குடிச்சிருந்திருப்பேன். கார் எடுத்து வருவாங்களா திருச்சிலிருந்து? இல்லைங்க, எங்க ஊருக்கு பைப்பு போட்டு விட்டுருங்கய்யா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல ஒருபோதும் திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகாது என்பது என்னுடைய வாதம். நான் சொல்றேன், என் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நானெல்லாம் பைத்தியமாயிருப்பேன். இப்ப மட்டும் என்னங்காதீங்க. அது அப்படியே மனசை படம் முடிச்சு காட்டுறாருங்க. சொல்ல வாயெடுத்தம்ன்றாங்க சில பேரு, டக்குன்னு சொல்லிவிட்டாரு. அவரு மனசை படம் பிடிச்சு காட்டுறேன்னு அவங்க நினைச்சாங்களோ என்னமோ நீங்க சொல்லிட்டீங்க. புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் பைத்தியமாயிருப்பேன். நல்ல வேளை புத்தகங்கள் மீது பைத்தியமானே. நல்லா இருக்கு என்று ஒரு பேரறிஞன் சொன்னான் அப்படின்னு சொல்லல. இதை நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம சொன்னா நான் தான் சொன்னேன், இது என் சொந்த கருத்துன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. கவிஞர் நான் முத்துக்குமார் எழுதுவார், சாப்பிடும் போதும் புத்தகம் படிக்காதே, ருசி தெரியாது என்பார்கள். நானும் சாப்பிடும் போதும் புத்தகம் படிப்பேன், ருசி தெரிவதற்காக என்று நான் முத்துக்குமார் சொல்வேன். இது அவர் சொன்னதுங்க, இது அவர் சொன்னது. நடுவர் அவர்களே, நீங்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சொன்னீர்கள். பழனி ஈசான சிவாச்சாரியார் என்று ஒரு நண்பர் அவருக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். இரவு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அந்த நூலை வாசித்து விட்ட சுவாமிகள் அதிகாலை அடுத்த நாள் காலையில் தான் அணிந்திருந்த தங்க ருத்ராட்ச மாலையை கழட்டி காங்கேய நல்லூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கொடுத்து விட்டார். ஒரு துறவியை மேலும் துறவி ஆக்கியது அன்று இரவு அவர் படித்த புத்தகம்தான். அப்படி என்ன புத்தகத்தை வாரியார் சுவாமிகள் படித்தார் என்றார். டால்ஸ்டாய் எழுதிய நாம் செய்வது என்ன என்கிற புத்தகம்தான் ஒரு துறவியை மேலும் துறவி ஆக்கியது. நடுவர் அவர்களே, இந்த பாருங்க, இது மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, போறப்போ வாங்கிட்டு போகணும். லியோ டால்ஸ்டாய் காந்தியடிகளுக்கு குரு, ஞாபகம் வச்சுக்கங்க. லியோ டால்ஸ்டாய், நான் ரஷ்யா போயிருந்தப்ப, நம்பணும் வேற வழி கிடையாது, நான் ரஷ்யா போயிருந்தப்ப அந்த டால்ஸ்டாய் பண்ணைக்கு போயிட்டு வந்தேன் நான். அப்ப பாருங்க, அந்த புத்தகம் அந்த துறவியை மேலும் துறவி ஆக்கிட்டு. அதான் அவர் எழுதின அந்த புத்துயிர்ப்புங்கிற அந்த இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். நடுவர் அவர்களே, எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர், நீங்கள் அறியாமல் இல்லை. ஜெயகாந்தன் அவர்களிடம் கேட்கிறார்கள்,
நீங்கள் ஆச்சரியப்பட்ட, நீங்கள் அண்ணாந்து பார்க்கிற, வியந்து பார்க்கிற உலகத்தின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர் யார் என்று கேட்கிறார்கள். இப்ப ஜெயகாந்தன் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அவர் படிக்காத மொழிகள் இல்லை ஜெயகாந்தன். அவர் சொல்லி இருக்கலாம் ஆண்டன் செகாவத் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், மேல்நாட்டு இலக்கிய கர்த்தாக்களை கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொன்ன பதில், எனக்கு தெரிய உலகத்தின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொன்னார். ஆச்சரியம் சார். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாக்கியத்துல ஒரு செய்தி சொன்னாலும் அதுல ஒரு சிறுகதையாத்தான் சொல்லுவாரு. நான் இப்படி யோசிக்கிறேன், என் மதுரை வாழ் தமிழ் மக்களே, ஒரு துறவியை டால்ஸ்டாய் புத்தகம் மாற்றியதும், ஒரு பொதுவுடைமை சித்தாந்தியை ஒரு துறவியினுடைய புத்தகம் மாற்றியதும் மாற்று சிந்தனை உள்ளவர்களை கூட தன்பால் ஈர்க்கிற பெருமை இலக்கியங்களுக்குத்தான் உண்டு, இலக்கியங்களுக்குத்தான் உண்டு. இதே மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடக்கிறது. பேராசிரியர்களுக்கும் பொழிவாளர்களுக்கும் சங்க இலக்கியத்தின் மாண்பு என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தமிழ் மாநாட்டில் பேசுகிறோம் என்று மாதக்கணக்கில் தயார் செய்து வந்தவர்களுக்கு மேடையில் வந்ததும் நேரம் குறைக்கப்படுகிறது. 5 மணித்துளி 2 மணித்துளி ஆனது. மேடைக்கு வருகிறார் ஒரு பேராசிரியர். எனக்கு சங்க இலக்கியத்தின் மாண்பை பற்றி பேசுவதற்கு 2 மணித்துளிகள் தேவையில்லை, 1 மணித்துளி போதும். இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஊருக்கு போனால் உங்களுக்கு உலகத்தமிழ் மாநாடு என்ன சொல்லி கொடுத்தது என்று கேட்டால் நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். சங்க இலக்கியத்தின் மாண்பு இதோ மாநாட்டு பந்தலில் எழுதப்பட்டிருக்கிற பதாக இருக்கிறதே, யாது ஊர் என்றால் யாதும் ஊரே என்று சொல்லுங்கள். யாவர் கேளீர் என்றால் யாவரும் கேளீர் என்று சொல்லுங்கள். இதுதான் சங்க இலக்கிய மாண்பு. வாய்ப்புக்கு நன்றி அப்படின்ட்டு அவரு உட்காந்துட்டார். நான் உட்காரல. இல்ல நீங்க என்ன திரைசை பாடுற ஆகாதுன்னு இன்னும் வள்ளியே வரங்க. நீங்க மாப்பிள்ளை விநாயகர் தேட்டர்ல இங்கிலீஷ் படம் 5 ரீலே இருக்கும், ட்ரைலர் 13 ரீல் போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இடைவெளியில ஒரு 13 படம் போட்டு மூலப்படம் எதுன்னு மறந்து போயிடும். நடுவர் அவர்களே, அப்படி மணித்துளி பேச்சு, மணியான பேச்சு என்று அடுத்த நாள் தினமணி பத்திரிகையில் வந்தது. அவர் மதுரை இளங்குமரனார் என்கிற பேராசிரியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நடுவர் அவர்களே, அது நம்ம உலகத்தினுடைய இதே மதுரையில் பணியாற்றிய டாக்டர் மு வரதராசனார் மூவா அவர்கள் உடைய முனைவர் பட்ட ஆய்வு பழந்தமிழ் இலக்கியங்களில் இயற்கை என்பது. அவர் சொல்லுகிற ஆய்வு முடிவே என்ன தெரியுமா? உலக இலக்கியங்களில் தாய் இலக்கியம் நம்முடைய சங்க இலக்கியத்துக்கே பாவடிவம் தந்தது நாட்டுப்புற இலக்கியம்தான், நாட்டுப்புற இலக்கியம்தான் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்கிற 2 அடி நாட்டுப்புற பாட்டுக்கு இணையாக ஒரு இலக்கியத்தை சொல்லிவிடவே முடியாது. நடுவர் அவர்களே, நீங்க இலை மேல தண்ணி உக்காந்து இருக்குதுன்னு சொல்லலாம், தண்ணி கிடக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் உருண்டு திரண்டு இலை நுனியில் தண்ணீர் துளி தூங்குகிறதுன்னு சொன்னாம்பாரு சார், சொன்னாம்பாரு. இது இலை மேல் இருக்கிற தண்ணீரை சூரிய கதிர்கள் வாங்குகிறது. ஒரு விதத்தில் இலை தன் துளியை மகளை தாரை வார்த்து கொடுக்கிறது. சூரியன் சுயம்வரம் நடத்தி கட்டிக்கொள்கிறான் என்கிற வாசகத்துக்கு இணையாக ஒரு திரைப்பட பாடலை உங்களால் சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே, தெம்மாங்கு பாட்டுக்காரனினுடைய பாட்டில் வியர்வையின் பிசுபிசுப்பு இருக்கும். ஒரு நாற்று நடுகிற பெண் போடுகிற குளவையில் சேற்று வாசமடிக்கும். ஏற்ற பாட்டில் கூட அவன் இறைக்கிற தண்ணீரில் ஒரு ஈரம் இருக்கும். ஏற்பாட்டில் கூட உழுகிற புழுதியினுடைய வாசம் அடிக்கும். இதுதான் நாட்டுப்புற இலக்கியத்தில் உழைப்பாளிகளினுடைய மண்ணின் குரல் அடிக்கும், மண்ணின் குரலாக இருக்கும். அது நாட்டுப்புற இலக்கியம் என்கிறேன் நான். அது மட்டும் இல்லைங்க, சங்க இலக்கியத்தின் மாண்பு என்ன, நாட்டுப்புற இலக்கியத்தின் செம்மாந்த சிறப்பு என்ன, அரை இலக்கியம் என்று சொன்னீர்கள். நடுவர் அவர்களே, சினிமா பாட்டுக்கு வாங்கங்கிறீங்க, அது ஆகாது இலக்கியம்.
உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்ல, எப்படி ஆகாதுன்னு சொல்லணும். நடுவர் அவர்களே, ஆகாத ஒன்ன பத்தி நமக்கு எங்க பேச்சு? அப்படிதான் நடுவர் அவர்களே, நீங்க முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 என்று 10 பாட்டு இலக்கியம் நமக்கு இருக்கிறது. 10 பாட்டு இலக்கியம், குத்துப்பாட்டு இலக்கியமா? பதில் சொல்லணும். இப்ப வர்றாரு நடுவர் அவர்களே, நீங்க வைரமுத்து எழுதுகிறார், நாமெல்லாம் வாழ்க்கையை வெளியே தொலைத்து விட்டு சினிமா கொட்டகையின் செயற்கை இருட்டில் போய் நம்மூர் ஜனங்கள் தேடுகிறார்கள். இரவை காசு கொடுத்து அடமானம் வைக்கிறார்கள் சினிமா கொட்டகையில். மேட்டனி காட்சிகளால் பகலை அழுக்காக்குகிறார்கள். திரைப்படக்காரர்களே, நீங்கள் இந்த தேசத்துக்கு தருவதெல்லாம் நடிகைகளின் அக்குள் அழுக்கு மட்டும்தானா? அது மட்டுமல்ல, சினிமா என்கிற அந்த கலாபம், அந்த மயில் தோகை விரித்து ஆடி நமக்கு இளைப்பாறலை நிழல் தரும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அது நம்முடைய பொழுதுகள் மீது எச்சமிட்டு விட்டு சென்று விட்டது. அது மட்டுமல்ல, இந்த சினிமா என்பது இனி திருத்தவில்லை என்றால் அந்த திரைச்சுருளை, வாழ்க்கையின் சுருளை, அதை தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் என்று வைரமுத்து எழுதுகிறார். அது மட்டுமல்ல சார், நீங்க திரைப்படத்தினுடைய வரலாறே சொன்னீங்க. கவிஞர் வாலி எழுதுகிறார், அவதார புருஷன் என்கிற ஒரு நூலில் வாலி எழுதுகிறார், அரிதாரங்களை பாடி பாடி அழுத்து போன நான் ஒரு அவதாரத்தை பாட வந்திருக்கிறேன் என்று இலக்கியத்தில் தான் சொன்னார். அரிதாரங்களை பாடி பாடி அழுத்து போன நான் ஒரு அவதாரத்தை பாட வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒப்புக்கு பாட்டெழுதிய நான், தப்புக்கு பாட்டெழுதிய நான், தமிழ் போட்ட உப்புக்கு பாட்டெழுதுகிறேன் என்று ஒரு இலக்கியம் எழுதிய போதுதான் வாக்குமூலம் தந்தார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் பாட்டுக்கு மெட்டு போட்டாங்க, ஒரு காலத்தில் மெட்டுக்கு பாட்டு எழுதுனாங்க. மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டான்னு கேட்டாங்க கவிஞர் வாலி அவர்கள்கிட்ட. அவர் சொன்னாரு, மெட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு மெட்டு இல்ல, துட்டுக்கு தான் பாட்டுன்ட்டார். அவரே வாக்குமூலம் தண்டாரு. தமிழ் இனத்தின் மீது இருந்த 2 களங்கம், ஒன்று பிறன்மனை நயத்தல், கள் குடித்தல். இந்த தமிழ் இனத்தின் மீது இருக்கிற இந்த கரையை கழுவுவதில் வள்ளுவர் யோசித்திருக்கிறார். சங்க இலக்கியம் நமக்கு பொது பாடம். சங்க இலக்கியம் தமிழனுக்கு பாடம் என்றால் திருக்குறள் தான் நம்முடைய சிறப்பு பாடம். அந்த 2 அடியில் அடிச்சாதாங்க அழுக்கு போகும். வள்ளுவன் தமிழ் இனத்தின் மீது இருந்த களங்கத்தை, அழுக்கை துவைப்பதற்கு 2 அடி அடிச்சாங்க. பிறன்மனை நயவாமை, கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரத்தை ஓலைச்சுவடியில் எழுதினாம் பாருங்க. பனை மரத்திலிருந்து கிடைக்கிற ஓலையிலேயே பனைமரத்திலிருந்து இறக்குகிற கல்லுண்ணாமைன்னு எழுதுறானே, அது இலக்கியம் என்று சொல்லுகிறேன். நடுவர் அவர்களே, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் எல்லீஸ் பாதிரியார். எனக்கு மட்டும் திருவாசகம் முன்பே கிடைத்திருந்தால் நான் லண்டனிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோதே சைவனாகவே வந்திருப்பேன் என்று ஜி.யு. போப் சொல்கிறார். திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகத்தை ஈர்த்தது அவருடைய நெஞ்சை, போன் மெல்ட் லிட்ரேச்சர் என்று சொன்னாரே. அது மட்டுமல்ல, தேவ மகனை பாட வந்த கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை பாடினார். வேதாகமத்தை பரப்ப வந்த போப் திருவாசகத்தை பரப்பினார். ஏன் தெரியுமா? அந்த இலக்கியத்தினுடைய இருப்பு, அதுதான் உயர்வு. இப்படி சொல்லி முடிக்கிறேன். திரை என்கிற சொல்லுக்கு துணி என்று ஒரு பொருள். திரை பாடல்கள் இலக்கியம் அல்ல, அது இலக்கியத்துக்கே போடப்பட்ட திரை. இலக்கியத்துக்கே போடப்பட்ட திரை. திரை என்றால் அலை என்று ஒரு பொருள். அந்த அலை அமைதி இல்லாமல் ஒலித்து கொண்டே இருக்கும். இலக்கியம் ஆழ்கடல் அமைதி. இலக்கியத்திலிருந்து தான் முத்துக்கள் கிடைக்கும். அந்த திரை அலையிலிருந்து நொங்கும் நுரையும் அழுக்குகளும் தான் கிடைக்கும். எனவே நடுவர் அவர்களே, ஒருபோதும் திரை இசை பாடல் நமக்கு இலக்கியம் ஆகாது என்று சொல்லி முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.